அண்ணியாரே, ஒன்று செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சிறப்பு. ஓகே, ஒன்ஸ் மோர். மீண்டும் மீண்டுமா? அடடா, பிரியாணி செஞ்சிடலாமா? பிரியாணி யாருக்கு தாங்க பிடிக்காது? பிரியாணி வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு எமோஷனுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சிடலாம். இப்போது பிரியாணி தாளிச்சிடலாமா? சட்டி சூடானதும் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்து பிரியாணி ஸ்பைஸஸ் சேர்த்து பொரிஞ்சதும் 6 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறப்போ பிரியாணி டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து வதக்குறப்போ பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அடுத்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணியிருக்க 6 தக்காளி, 200 ml தயிர் சேர்த்து நல்லா கிளறிட்டு க்ளீன் பண்ணியிருக்க 1/2 kg சிக்கனை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். 3 கிளாஸ் ரைஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வர டைமில் பிரியாணியை தம்முக்கு வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு 20 மினிட்ஸ் தம் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சிக்கன் பிரியாணி தரமாக ரெடி. இனிமேல் பிரியாணி சாப்பிட ஹோட்டல் ஹீட்டல்னு அலையாமல் வீட்டில் செஞ்சு அதே டேஸ்ட்டில் சாப்பிடுவோம். என்ன சொல்கிறீங்க? ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.